எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்கள அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படம் கமிட் ஆகுறது என்னென்னா, நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன். ஒரு அட்வென்ச்சர் ஷோ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாம் அண்ணன் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம். இது ஒரு பேன் இண்டியா மூவிமா பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நிறையா ஷார்ட்ஸ்லாம் ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால் நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பண்ண முடியுமா? நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உண்மையிலே அவங்கள நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாம் அண்ணன் வந்து அதிகமாக பேசலை, ஆனால் படத்தில் நிறைய விஷயங்களை பேசிட்டார். ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டார். அவர் எப்போ பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய அட்டம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த வேதிகா அவங்கெல்லாம் எனக்கு நான் பார்த்ததில் அந்த படத்தில் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. உண்மையாக வெரி க்யூட். இந்த படத்தில் நீங்கள் சாந்தினியை பற்றி சொல்லணும். ஆமாம், இல்லை இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சார். இப்போ சாந்தினியை பற்றி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன். அந்தளவு அந்த ரோலை ரொம்ப டெடிக்கேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி இன்றைய நாயகன், இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ட்ராப்பை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் யார் என்னன்னு சொல்லி. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் தெரிஞ்சுது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவு அவர் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரி தான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரி தான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேராக இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மீடியிலுமே நான் என்ன படத்தை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசலை. ஆனால் அந்த படத்தில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னை பேச வைக்கிது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்றைக்கி வரல. அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பார். அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டுருப்போம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் இந்த படத்தில் டயலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூடயே நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோளில் சுமந்தான்னு தான் சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமாக எப்போ கேட்டாலும் ஆனால் அங்கே இருக்கிறேன், எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டு மொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமன் என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லினார். உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சிட்டு சொன்னேன், அண்ணே ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினச்சிட வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமாக குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமாக இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கதை ரொம்ப ஸ்பீடாக நகருது, எப்போ முடியுதுன்னே தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணுறேன். வேறு இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பற்றிக்கும். வேறு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். நன்றி நிகோ. அடுத்ததாக பேச அழைக்கிறோம் வாலிப கண்களுக்கு விருந்தளிக்கும்